நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஐசக்காகவும் பாஸ்டர் பட்ரிக்காவும் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் பட்ரிக் நம்மோட இருக்கிறாரு. அவர் பல வருஷமா எனக்கு நான் மலேசியா தேசத்தில் இருக்கும்போது அவங்க நம்ம வீட்டில் சேர்த்துட்டு வருவார். ஸோ நான் என்னோட தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகும் முன்பாக என்னுடைய சாட்சி அவரோட பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஒரு பெரிய இந்து குடும்பத்தில் எங்கள் வீட்டில் 14 பேர், 7 ஆண்கள் 7 பெண்கள். ஸோ இந்த 14 பேர் உள்ள அந்த இந்து குடும்பத்தில் நான் சொல்கிறேன் வளர்ந்து வரும்பொழுது எனக்கு இயேசு கிறிஸ்துவ பற்றி எதுவுமே தெரியாது. எங்கள் வீட்டில் அந்த கிறிஸ்துவ வாழவே கிடையாது. சில பேர் வீட்டில் பார்த்தா தாத்தா பாட்டி அந்த மாதிரி யாராவது கிறிஸ்தவம் இருப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் அதெல்லாம் யாருமே இல்லை. அதனால நாங்கள் சபைக்கு போனதில்லை. பக்கத்து வீட்டில் கிறிஸ்தவம் அவங்க கட்டளைக்கு அவங்க வீட்டில் பாட்டெல்லாம் நடத்துவாங்க. எனக்கு ரொம்ப ஆசை அதை பார்க்கும் பொழுது நான் எங்கள் வீட்டில் தெரியாமல் அந்த கூட்டத்தில் போய், அப்போ எனக்கு ஒரு 8-9 வயசு தான் இருக்கும். அந்த கூட்டத்தில் போய் உட்காந்து அவங்க அந்த நாட்கள் அந்த அப்பம் வைப்பாங்க. அதை எடுத்துட்டு நான் விளையாடுவேன். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாலாம் அதுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க எடுத்துன்னு. எப்படியாக வளர்ந்து வரும் பொழுது நான் திருமணமாகி மலாக்கா பட்டணத்துக்கு நான் ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் வேலைக்கு போனேன். 4 வருஷமாக அங்கே ஒரு சமைக்கிற வேலைக்கு தான் நான் போனேன். 4 வருஷம் நான் ஒரு கூப் வேலைக்கு போனேன். பிள்ளைங்க ஸ்பெஷல் சில்ட்ரன் ஒரு 90 பிள்ளைங்களுக்கு சமைச்சிட்டு 4 வருஷமாக எழுதினேன். அது ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனம்னால இயேசு கிறிஸ்துவ பற்றி நம்மளோட பேசுவாங்க. ஸோ அப்போ இங்கிலீஷோட சபை தமிழோட இல்லை, அந்த இங்கிலீஷ் சில பேர் நான் பல எனக்கு எதுவுமே புரியாது. 10 வருஷமாக அந்த சபை அதில் போயிட்டு வருவேன். ஆனால் எனக்கு பைபிளை பற்றியோ எதுவுமே எனக்கு புரியாது. ஆனால் கேட்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். பரலோகத்தை பற்றி பேசுவாங்க, நரகத்தை பற்றி பேசுவாங்க, ஆசீர்வாதத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் நானும் ஒரு இந்து குடும்பம், ஒரு ஸ்ட்ராங்கான இந்து குடும்பத்திலேருந்து வந்ததுனால ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் நான் ஒரு எகேன்ஸ்ட் கிறிஸ்டியன் தான். ரொம்ப எகேன்ஸ்ட் பண்ணுவேன், நிறைய கேள்விகள் கேட்பேன், ரொம்ப மட்டம் தட்டி பேசுவேன். அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது அப்புறம் எனக்கு நான் 5 வருஷமாக டீச்சர், அந்த பிள்ளைங்களுக்கு டீச்சராக இருந்தேன். அப்போ தான் ஒரு கேப்டன் வந்தார். அந்த இடத்துல ஒரு கேப்டன், ஏன்னா நான் வேலை செய்தது சல்வேஷன் ஆர்மி. இந்த இந்தியா தேசத்துலேயே தட்சிண சேலத்தில் 13 நாட்டில் இருக்குது சல்வேஷன் ஆர்மி. ஸோ அங்கே நான் வேலை செய்து கொண்டு இருந்தேன். அப்போ கேப்டன் பால் அவரு சைனீஸ் மேன். அவர் எனக்கு 7 வருஷமாக ஆண்டவரை பற்றி பேசுவார், எனக்கு கிறிஸ்தவ பற்றி பேசுவார். ஸோ நான் என்ன செய்வேன், அந்த நிராகரித்து போயிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஜூவிஷ்லேருந்து ஒரு கப்பல் சொன்னாங்க. அவங்க தீர்க்கதரிசி. அவங்க என்னை அப்படியே காலையில் டிவோஷன் விட்டு போகும்பொழுது என்னை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவங்க என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு இயேசு வேணுமான்னு கேட்டாங்க. உனக்கு இயேசு பிடிக்குமான்னு கேட்டாங்க. இயேசு பிடிக்கும். உனக்கு இயேசு வேணுமான்னு வேணும்னு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அந்த வச்சு டிரான்ஸ்லேட் பண்ண. ஏன்னா நான் அந்த இடத்துக்கு போகும்பொழுது எனக்கு ஒரு இங்கிலீஷ் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நான் ரொம்ப பயந்துருக்கேன். அவங்க கிளாஸுக்கு பேச வைக்குவேன். எதையுமே தைரியமாக எனக்கு செய்யறதுக்கு அந்த துணிச்சல் எதுவுமே கிடையாது. இப்போ அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்க இயேசு பற்றி ரூல்ஸ் அப்படியே எல்லாம் என்னென்ன செய்யலாம், அப்படியே செய்யணும்னா விக்கிரகங்களை வளரக்கூடாது, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. நான் 8 வருஷமாக ஒரு அஸ்மா வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தேன். 8 வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அஸ்மா வியாதியில். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து சுகம் கொடுப்பாரு. நான் நம்ப மாட்டேன். நம்ம எடுக்காத மாத்திரையோ கிடையாது, நம்ம எடுக்காத மருந்தோ கிடையாது, வைத்தியமோ கிடையாது. இந்த இயேசு எப்படி எனக்கு எப்படி ஒரு சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எகேன்ஸ்டாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த அஸ்மா வியாதியில் இருக்கும்போது நம்மளுக்கு தான் தெரியணும் எத்தனை ராத்திரி நம்ம தூங்கி இருக்க மாட்டோம். எல்லாருமே தூங்குவாங்க, நம்ம தூங்க முடியாது. அது உயிருக்கு போராடுற மாதிரி ஒரு வியாதி. ஸோ 8 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். அப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா வீட்டில் ஃபுல்லாக விக்கிரகங்கள். என்னோட மாமியாருக்கு எப்படி போய் சொல்றது, சில பேர் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அப்படி இந்த இயேசு உனக்கு இந்த வியாதியிலேருந்து உனக்கு சுகம் கொடுத்தாங்க, நீ அதிலே போயிடு, அந்த இயேசுவை பிடிச்சு கொண்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க அது சொன்னது. அப்போ இவ்வளோ நாள் இங்கிலீஷோட சர்வீஸில் உட்காந்து எனக்கு வரல. அப்போ நான் தமிழோட சபை வந்து 1 மாதம் அப்போ தமிழில் ஆராதனை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போகும்பொழுது நான் அந்த தமிழ் பாட்டு அப்போதான் கேட்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த தமிழ் பாட்டு பாடும்போது அது ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு.
அப்போ நான் போகும்பொழுது ஒரு 5 பேர் நான் ரட்சிக்கப்பட்டோன்னே அப்போ எனக்கு சொன்னாரு, நீ டீச்சர் வேலை செய்வாங்க, நீ சோசியல் ஒர்க் செய்யணும். அப்போ சோசியல் ஒர்க் தான் என்னன்னா அந்த ஏழை ஜனங்கள் குடும்பங்களை போய் பார்த்து சந்திச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், கிறிஸ்துவ பற்றி பேசணும், உதவி செய்யணும். ஏன்னா சர்வேஸ்வரர்லேருந்து மோஸ்ட்லி அவங்க சோசியல் ஒர்க் தான் செய்வாங்க. அதன் மூலியமா அவங்க ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க செய்வாங்க. ஸோ அதில் நான் கடந்து போகும் பொழுது 7 வருஷம் நான் அந்த ஊழியத்தை செய்து வந்தேன். அந்த 7 வருடங்கள்ல என்னை ஆண்டவர் பயங்கரமா என்னை பயன்படுத்தினார். 2 சபையில நான் பிரசங்கம் பண்ணுவேன். சாட்டர்டே ஒரு சபையில, சண்டே 2 சபையில பிரசங்கம் பண்ணுவேன். எனக்கு அஸ்மா வியாதி அதோட காணாம போச்சு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னே